அழிவை ஏற்படுத்தும் மிகப்பெரிய பேராபத்து. மக்களே அவதானம். இன்று 23/11/2024 அதிகாலை 1 மணிக்கு வெளியிடப்பட்ட வானிலை அறிவிப்பு. நேற்றைய தினம் வங்காள விரிகுடாவில் உருவாகிய காற்று சுழற்சி இன்று காற்றழுத்த தாழ்வு நிலையாக உருவாகும். இது எதிர்வரும் 24/11/2024 அன்று தீவிர காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறி பின்னர் 25/11/2024 அன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற்றம் பெறும். இது 26/11/2024 அன்று புயலாக மிதமான வலுக்கொண்ட புயலாக மாற்றமடையும். இது மேற்கு வடமேற்கு திசையில் நகரும் வாய்ப்புள்ளது. இது கரையை கடக்கும் இடம் தற்போது வரை மிகச் சரியாக கணிக்க முடியவில்லை. எதிர்வரும் 26/11/2024 பின்னரே கணிக்க முடியும். தற்போதைய நிலையின்படி தமிழ்நாட்டின் புதுச்சேரி கடலூருக்கு அண்மித்ததாக கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த புயல் எதிர்வரும் 25ஆம் திகதி இரவு அல்லது 26ஆம் திகதி கிழக்கு கடற்பகுதிக்கும் அம்பாறையை அண்மித்து பின்னர் வடக்கு நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இது மிதமான வலுவுள்ள புயலாக கருதப்பட்டாலும் அதிக மழை வீழ்ச்சியை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதனால் தற்போது கிடைக்கும் மழை எதிர்வரும் 24/11/2024 முதல் தீவிரமடையும். குறிப்பாக எதிர்வரும் 25/11/2024 முதல் 28/11/2024 வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளுக்கும் மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. முன்னரே குறிப்பிட்டபடி எதிர்வரும் 26ஆம் திகதி முதல் 27ஆம் திகதி வரையான 48 மணி நேரத்தில் 350 மில்லிமீட்டரினை விட உயர்வான மழை வீழ்ச்சி கிடைக்கும் வாய்ப்புள்ளது. தோடு இன்று முதல் வடக்கு கிழக்கு தென்கிழக்கு மற்றும் தெற்கு கடற்பகுதிகள் மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதனால் மீனவர்கள் எக்காரணம் கொண்டும் கடலுக்கு செல்ல வேண்டாம். மேற்குறிப்பிட்ட கடற்பகுதிகளில் பல நாட்கள் ஆழ்கடல் மீன்பிடியில் ஈடுபடுவோர் உடனடியாக கரை திரும்புவது அவசியம். பொதுவாக சாதாரண சந்தர்ப்பங்களில் அதிக கனமழை கிடைத்தாலும் அது அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தாது. ஆனால் புயல் போன்ற அசாதாரண வானிலை நிலைமைகளில் கிடைக்கும் கனமழை வெள்ள அனர்த்தத்தை ஏற்படுத்தும். ஆகவே அன்புக்குரிய வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்களே, இந்த புயல் தொடர்பான முன்னறிவிப்பினை சாதாரணமாக கருத வேண்டாம். இந்த நிமிடம் வரை சகல மாதிரிகளும் கிட்டத்தட்ட 19 மாதிரிகள் இந்த புயல் எமது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கடுமையான மழை வீழ்ச்சியையும் வேகமான காற்றையும் அதீத கடற்கொந்தளிப்பையும் ஏற்படுத்தும் என்று வெளிப்படுத்துகின்றன. ஆகவே ஒரு புயலை எதிர்கொள்ள நாம் தயாராக வேண்டும். ஒரு அனர்த்தத்துக்காக எம்மை தயார்படுத்தி அந்த அனர்த்தம் நிகழாது விட்டால் அதனால் எமக்கு எந்தவிதமான பாதிப்பும் கிடையாது. ஆனால் நாம் தயாராக இல்லாமல் அனர்த்தம் ஒன்று நிகழ்ந்தால் அதன் பாதிப்புகள் மோசமானதாக இருக்கும். ஆகவே எம்மை தயார்படுத்திக் கொள்வோம். வடக்கு கிழக்கு தென் மாகாணங்களின் நிர்வாக அதிகாரிகள் இது தொடர்பாக மக்களை விழிப்பூட்டுதல் அவசியம். எதிர்வரும் 25, 26 மற்றும் 27ஆம் திகதிகளில் அதிக உயரம் கொண்ட கடலலைகள் காரணமாக கடல் நீர் குடியிருப்புகளுக்குள் உள்வருகை தொடர்பாக யாழ்ப்பாணம், மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, ஹம்பாந்தோட்டை மற்றும் காலி மாவட்ட கரையோர மக்களுக்கும் தெளிவுபடுத்த வேண்டும். கனமழை காரணமாக வெள்ள அனர்த்தம் தொடர்பில் மிகவும் அவதானமாக இருப்பது அவசியம் என்ற விடயத்தை அனைத்து மக்களுக்கும் அறிவித்தல் வேண்டும். குறிப்பாக 26 மற்றும் 27ஆம் திகதிகளில் அதிக விழிப்போடு இருத்தல் அவசியம். மிக வேகமான காற்றினால் பாதிக்கக்கூடிய மரங்கள், கட்டிடங்கள் என்பன போன்ற விடயங்களில் கவனம் செலுத்துதல் அவசியமாகும்.